உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாது, அது புத்தி பசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன்பாக சொல்லாதே. ரெண்டு விதமா தூதர்களும் இருக்கிறாங்க. நல்ல தூதர்களும் இருப்பாங்க, பேயும் இருக்கான். தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கையின் கிரியைகளை அழிப்பானேன். தேவனை ஒரு வில்லன் மாதிரி பார்த்து வைக்க வாயை மூடுங்கன்னு சொன்னேன். எனக்கு நிறைய பேர் தெரியும், அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவேன். ஆனாலும் அவங்க திருப்பியும் அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு நான் போய் போடுவேன். கர்த்தர் உன்னை விசாரிக்கிறவரானவர்கள் உன் ப்ராப்ளத்தெல்லாம் அவர் மேல வச்சிருன்னு சொல்லி போனா திருப்பி வந்து எனக்கு இவன் இப்படி செய்துட்டான், எனக்கு அவன் இப்படி செய்துட்டான், இந்த மாதிரி சொல்றதுனால தோல்விதான் வரும். யாரும் எதுவும் செய்ய முடியாது. நீ கர்த்தர் மேல விசுவாசமா இருந்து அவர் மேல நம்பிக்கையா இருந்தீன்னா உன்னால் ஒருத்தனும் உனக்கு விரோதமா எந்த காரியமும் செய்ய முடியாது. ஏனென்றால் நீ சொல்லுகிறாய் கர்த்தர் உண்மைப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்று கொண்டு போய் விடுகிறார் சொல்லிட்டு நீ என்ன பண்ற? நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்றான். இப்படி பேசினான், அப்படி பேசினான். பேசிட்டு போட்டோம், அவனுக்கு வாயிருக்கு பேசணும். பிசாசுக்கு நல்ல ஐடியா தெரியும் உங்களை எப்படி கெடுக்கணும்னு சொல்லிட்டு. அதனால எவனாவது ஒருத்தனை கொண்டு பேச வச்சு உங்களை நாசப்படுத்திடும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால நமது வார்த்தைகள் இந்த வார்த்தை, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது வேதத்துல. நமது வார்த்தைகள் நமக்கு விரோதமாக திரும்பாதபடி ஜாக்கிரதையா இருங்க. நமது வார்த்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க அனுமதிங்க. விசுவாசம் உள்ள வார்த்தைகளா பேசுங்க. ஏனென்றால் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். நமது வாயின் இருதயத்தில் இருக்கிறார். நம்ம இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வசனமா இருக்கட்டும், அவருடைய வார்த்தைகளா இருக்கட்டும், அவர் சொன்னபடி பேச கத்துக்கும். இல்லாட்டி பேசாம இருக்கிறது நலம். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் எனப்படுவான். ஆகவே தேவ ஜனமே, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. சர்ச்சுக்கு போயிட்டு வரோம், அங்க போயிட்டு அவனை ஆசீர்வாதம் எல்லாம் சொல்லிட்டு பின்னால அவனை திட்டாதீங்க. இது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது. Let us turn our Bibles to யாக்கோபு 3ஆம் அதிகாரம். துதித்தலும் சபிப்பித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரை இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்பான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரை அத்தி மரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி மரங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகமானமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கினாலே காண்பிக்க கடவன். உன் இருதயத்துல நீ என்ன வச்சிருக்கிற? இதுதான் வரப்போது வாய்வழியா. இருதயத்துல கசப்பையும் வைராக்கியத்தையும் வச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து அதுல பெருமை பாராட்டாத, ஏமாந்து போயிடுவேன். தேவச்சனமே, நமக்கு தெரியாமலே நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு அனுதினமும் என்கிட்ட வர பாதி பிரேயர் ரிக்வெஸ்டே இப்படிதான் இருக்கும். என்ன இருக்கும்? அவன் இப்படி செய்துட்டான், அவன் எனக்கு விரோதமா செய்துட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான், அவன் இல்ல ஒருத்தனும் பண்ணல, நீ தான் உனக்கு விரோதமா பண்ணிக்கிற. அவன் பெஸ்ட் திங் வாயை மூடு. பெஸ்ட் திங் வேத வசனத்தை பேசுறது இருந்தா வேத வசனத்தில் அதில் வேதத்துல நலமான எழுதியிருக்கிறத பேசு, இல்லாட்டி பேசாத. இப்படி இருந்தால் நலமானதை இருந்து பேசினால் வெற்றிகரமாக ஜீவிக்க முற்படுவாய், இல்லாட்ட தோல்வியை தழுவாய். இப்படிதான் நமது வாழ்க்கை அமையும். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தையும் படிச்சு முடிப்போம். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கு கலகமும் துர்ச்செய்கைகளும் உண்டு.
நம்மளுக்கு பிடிக்காது ஒரு ஆள் மேல, விட்டுடுங்க. Let us not talk bad and curse them. சபிக்கிறது நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு கூறிக்கொள்கிறோம். அப்ப தேவன் சபிக்கிறது இல்லை, எல்லாரையும் ஆசீர்வதிக்க தான் செய்கிறார். ஆகவே ஆசீர்வாதத்தை மட்டும் பேசுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்து முடிப்போம். தகப்பனே, நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவாகிய தேவனே, எங்கள் நாவுகளை நாங்கள் அடக்கத்தக்கதாக எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. தேவனாய கர்த்தாவே, எங்களை உமது சாயலாகவும் உமது ரூபத்தின்படியும் படைத்தீர நாங்கள் உண்மை போன்று பேச வேண்டுமே. கர்த்தாவே, அனாவசியமா எந்த காரியத்தையும் பேசக்கூடாது. கர்த்தாவே, நாங்கள் பேசாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ள. எங்கள் நாவில் சொல் புறவாததுக்கு முன்னாலே தேவரீர் அதை அறிந்திருக்கிறீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே எங்கள் நாவிலிருந்து நல்லது சொற்கள் மட்டும் பிறக்கத்தக்கதாக என் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதி கன மகிமை உமக்கே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியால இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்க ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கோம். அவங்களுக்காக நாங்க ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவல்ல நாங்க இருக்கணுமா? இல்ல, இன்னும் நாங்க உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸ்ல நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோம். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய்.